அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பிடிக்காது என்பது உளவியல் பாதிப்பா? ஒரு சிலர் பார்த்தோம்னா, அடிக்கடி எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, அது ஏற்றுக்கக்கூடியது. அது சரி. அது சரியானது தான். தொடர்ந்து பல விஷயங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, இது அவர்களோட உளவியல் பாதிப்பு. இது மன அழுத்தத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில விரக்தியையும் உண்டாக்கும். தொடர்ந்து இவங்க இந்த செயலை செய்யறப்ப, இவங்களுக்கே இவங்க மேல பல நேரங்களில் வெறுப்பு வரும். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதை பார்த்து பார்த்து இவர்களுக்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும், சிந்தனையையும், உணர்வுகளையும் உண்டாக்கிவிடும். இந்த பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இவங்க லைஃப்ல என்னைக்குமே எது கிடைத்தாலுமே திருப்தி அடையவே முடியாது. அந்த நிலையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த பிடிக்காதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே என்னைக்குமே மற்றவர்களோட உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே முடியாது. சுயநலமா மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பிடிக்காதுங்கிறத தவிர்த்து விட்டு, இவங்க அறிவை மறுசீரமைக்கணும், புதுப்பிக்கணும், எண்ணத்தின், சிந்தனையின், செயலை முறைப்படுத்தணும், மறுசீரமைக்கணும். அப்பதான் இவங்க இயல்பான நிலையில இருக்க முடியும். தொடர்ந்து இவங்க பிடிக்காது பிடிக்காதுன்னு அந்த வார்த்தையும், செயலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பராமரிப்பதில் பிரச்சனை, பெற்றோர்களின் மாமியார், மாமனார், நாத்தனார் இப்படின்னு சொல்றவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு பிரச்சனைகளை இவங்க எதிர்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. பல இடங்கள்ல இவங்க சங்கடப்பட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படியே செய்கிறாங்கன்னு இவங்களே ஒரு வாழ்க்கை சிக்கலையும் உருவாக்கறதுக்கு கூட பல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிரச்சனைங்கிறது பல நேரங்களில் நம்மளோட எண்ணத்தில், செயலில், அறிவின் அடிப்படையில் இயங்குறப்ப அது பிரச்சனைகளாகவும் சிக்கலாகவும் கூட மாறிவிடுது. அப்போ பிடிக்காதுங்கிறத தவிர்த்துக்கிட்டு எப்படி நாம் பிடிப்பது போல செயல்படுவது என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு தான் தேவை. இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ வேண்டும். எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரியே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கிடைத்ததை வச்சு எப்படி வாழலாம்னு நினச்சா பல வழிகள் கிடைக்கும். நான் நினைத்தது மாதிரியே கிடைக்கணும்னு நினச்சா என்றைக்குமே லைஃப் ஃபெயிலியர் ஆயிரும். அதாவது அதிகமாக நீங்களே உங்கள் குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க, உங்கள் உறவினர்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. எதை சொன்னாலுமே எனக்கு பிடிக்காது பிடிக்காது, எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதைய சொன்னாலுமே பிடிக்காது பிடிக்காதும்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த கலர் எனக்கு பிடிக்காதும்பாங்க. ஆனால் அதே சாயில் உள்ள கலரை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அது காஸ்ட்லியாக இருக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். கேட்டால் எனக்கு இது பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும், இப்படி பிடிக்கும், ஆனால் இது பிடிக்காது அப்படிம்பாங்க. இப்படி பிடிக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவுலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது உங்கள் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம். இது ஒரு வகையான உளவியல் பாதிப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கெல்லாம் இவங்க பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுன்னு நிராகரிக்கிறாங்களோ, இவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே வாழ்க்கையே அமைஞ்சுவிடும். இதுதான் இயற்கையின் விதிப்படி இவங்களுக்கு நடக்குது. எதையே கேட்டாலுமே இவங்க பிடிக்காதுங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ எங்கேயாவது வெளியில் போகணும்னா, இங்கெல்லாம் எனக்கு போக பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இப்படின்னு சொல்லி நிராகரிப்பாங்க. குடும்பத்தோடு இணைந்து போகிறக்கும் பிடிக்காதும்பாங்க. இவங்க தான் திருமணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் கணவன் வீட்டில் போய், பெண்ணாக இருந்தால் கணவன் வீட்டில் போய் அந்த அனுசரணையோடு இவங்களால வாழவே முடியாது. கணவன் எதை செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்காது. இந்த டிஎன்ஏ இப்படி ஃபார்வேர்ட் ஆயிரும். இவங்க மனப்பதிவு இப்படி தான் வேலை செய்யும். இதே ஆண்களாக இருந்தாங்கன்னா, இந்த பிடிக்காது பிடிக்காதுன்னு விலகி விலகி போயிட்டே இருந்தாங்கன்னா, பெண்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏதோ செய்யறத செஞ்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. பெண்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்பு, அனுசரணையை அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ பிடிக்காதுங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு உளவியல் சார்ந்த ஒரு வலிகள் அவங்களுக்குள்ள இருக்குது, ஒரு வேதனைகள் அவங்களுக்குள்ள இருக்குது. இவங்க பிடிக்காதுன்னு சொல்லியே காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையும் இழந்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு எது தான் பிடிக்கும்?
பிடிக்கும்னா, எதுவுமே பிடிக்காதுங்க மொத்தத்தில பார்க்க போனா. பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு வந்து குடுத்து பாருங்க. ஒண்ணு தான் அதாவது ஒரு உணவு குறிப்பிட்டு ஒரு உணவு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பாங்க. வாங்கிட்டு வந்து குடுங்க, 1 சாப்பிட்டுட்டு எனக்கு போதுன்ருவாங்க. அப்போ யூஸ் அண்ட் த்ரோ மாரி தான். ஒரு பேக்கெட் வாங்குனா 1, 2 சாப்பிடுவாங்க. இல்லன்னா ஒரே நேரத்தில உட்காந்து அத்தனையும் சாப்பிட்டு போட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. அடுத்த தடவ உனக்கு பிடிக்குமோலன்னு வாங்கிட்டு வந்தா, இது அன்னைக்கு பிடிக்கும், எனக்கு இன்னைக்கு பிடிக்காதும்பாங்க. இப்படி முரண்பாடுகளான வார்த்தைகளையும், முரண்பாடுகளான செயல்களையும் இவங்க செஞ்சுகிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இவங்க கிட்ட கோவிச்சுக்கிறதா, திட்டுறதா, அடிக்கிறதா, வளர்ப்பு முறை தப்பு சொல்றதா அப்படின்னா, இவங்களோட டிஎன்ஏ பதிவு இப்படிதான் இவங்கள ஆக்டிவேட் பண்ணும். இதைத்தான் நாங்க சொல்றோம். அறிவே மனம் அப்படின்னு சொல்றோம். இவங்க அறிவுல எது பதிவாயிருக்குன்னா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவங்க பெற்றோர்கள் வளர்க்கிறப்ப, உனக்கு வந்து இது சாப்பிட்டா சேராது. உனக்கு இது பிடிக்காது. உனக்கு இட்லின்னா பிடிக்காது. தோசைன்னா பிடிக்காதுன்னு அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லுச்சா? எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை பிடிக்காதுன்னு பழக்கி விட்டதே நீங்க தானே! பெற்றோர்களாகிய நீங்க தானே! ஏன்னா உங்களோட சுயநலத்துக்கும், உங்களோட இயலாமைக்கும் நீங்க வந்து இட்லி ஊத்துறது வேலை கஷ்டம்னு தோசை ஊத்தி குடுத்துடுறீங்க. ஆம்லெட் போடுறது கஷ்டம்னு முட்டை வேக வச்சு குடுக்குறீங்க. கேட்டா ஆம்லெட் பிடிக்காது, வேக வச்ச முட்டை பிடிக்குங்க சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க சொல்லிக் குடுத்தது தானே அந்த குழந்தை சொல்லுது. இப்போ பழத்த வந்து உழிச்சு, கட் பண்ணி, கரெக்ட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சு குடுத்தா அந்த குழந்தை சாப்பிடும். ஆரம்பத்தில வந்து உங்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு கஷ்டம். அப்ப நீங்க எப்படி பழக்கியிருப்பீங்க? இத குடுக்கறக்கே சங்கடப்படுவீங்க. அப்ப இது எப்படி பழக்கப்படுத்தியிருப்பீங்க? நீங்க குடுக்கறக்கே சங்கடப்படுத்தி பழக்கப்படுறப்ப, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் சாப்பிட்டா சேராது. உனக்கு தோசை பிடிக்காது. உனக்கு இட்லி பிடிக்காது. உனக்கு சட்னி பிடிக்காது. உனக்கு இது மட்டும் தான் பிடிக்கும். இது மட்டும் போட்டா தான் பிடிக்கும்னா, உங்களோட தேவையை, உங்களோட சுயநலத்தை, உங்களோட இயலாமை பெற்றோர்கள் இதை வந்து குழந்தைகளுக்கு புகுத்திடுறீங்க. அந்த குழந்தைகளும் இதைவே பழகிக்கிறாங்க. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா பிடிக்காதும்பாங்க. ஃபங்ஷன் வீட்டுக்கு போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா பிடிக்காதும்பாங்க. இது நல்ல விஷயம் தான், பிடிக்காதுங்கிறது. ஆனா, இதுவே எல்லா இடத்துலயும் ஃபார்வர்டட் ஆயிட்டு இருந்தா, இது உளவியல் பாதிப்பு, உளவியல் நோய். இது மன அழுத்தத்த குடுக்கும். இவங்களுக்கு எப்பவுமே நிம்மதியற்ற நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா வசதிகள், வாய்ப்புகளுமே இருக்கும். கார் இருக்கும், சொந்த வீடு இருக்கும். இவங்களுக்கு தேவையானது உடனே வாங்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கும். ஆனா, இவங்க பிடிக்காதுங்கிற எண்ணத்தில, செயல்ல, நடத்தையில இவங்க இயங்கிட்டு இருக்கிறப்ப, இவங்களுக்கு எது கிடைத்தாலுமே திருப்தியற்ற நிலையில, ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இவங்க செயல்படாதப்ப, இவங்களுக்கு அனைத்தும் இருந்தும் இல்லாத மாரி தான் இவங்களுக்கு இருக்கும். அப்ப பிடிக்காது, பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு வந்து ஓரிரு விஷயங்கள் பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அதனால பிடிக்காதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது அடிக்கடி பயன்படுத்துறாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு அன்றாட வாழ்க்கையில இத அதிகமா பயன்படுத்துறாங்க. பிடிக்கிற சமையல மட்டுமே செய்வாங்க. மற்றது வந்து மற்றவங்களுக்கும் செஞ்சு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, வேலை செய்யறது அதிகம் அப்படின்ட்டு, தனக்கு பிடித்த உணவ மட்டுமே செய்வாங்க. ஏதாவது கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரோ, குழந்தைகளோ, பெற்றோர்களோ வந்து இத செய், இப்படி செய் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலை செய்வத தவிர்த்துருவாங்க. இந்த மாரி ஒரு சோம்பேறித்தனம்னே இதை சொல்லலாம். சுயநலமும்னு சொல்லலாம். இந்த பிடிக்காத ஒரு செயல் வந்து யார் அதிகமா பயன்படுத்துறாங்களோ, அவங்க உளவியல் பாதிப்புல சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது தொடர்ந்து இவங்க செயல்படுறப்ப தான் இவங்க குடும்பத்திலிருந்தும், சமூகத்திலிருந்தும் விலகி, விலகி வெளியில போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு இவங்களுக்கு பிடித்த நபர்களோட மட்டுமே கொஞ்சி கூத்தாடி பேசுவாங்க. தன்னோட தேவைகள அன்றாடம் கூப்பிட்டு, கூப்பிட்டு பேசிக்குவாங்க. மத்த நேரத்தில பேச மாட்டாங்க. விலக்கி வச்சுக்குவாங்க, ஒதுக்கி வச்சுக்குவாங்க. ஆனா, ஒரு தேவை இருக்கிறப்ப கூப்பிட்டுக்குவாங்க. இப்படி இவங்களோட மன இயக்கம் போயிட்டுருக்கிறப்ப, தொடர்ந்து இவங்க கூட ட்ராவல் பண்றவங்க ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்குவாங்க. இவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்கங்கிறது. அப்பதான் இவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நான் எல்லாம் செய்யறேன். என்னை யாரும் மதிக்கல, ஏத்துக்கலங்கிறது. அப்ப பிடிக்காதுங்கிறது ஒரு உளவியல் பாதிப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதிகமா யார் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை கொடுத்து, இது போன்ற எண்ணத்தில், செயலில், அறிவின் அடிப்படையில இயங்குறத மறுசீரமைச்சு, மாற்றி அமைச்சாங்கன்னா, அடுத்த டிஎன்ஏக்கு இது ஃபார்வர்ட் ஆகாம இருக்கும். ஏன்னா, இப்ப செகண்ட் ஜெனரேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு பெற்றோர் எப்படி பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க குழந்தைகளையும் நாங்க பார்க்குறோம். எப்படி பேரண்ட் சொல்றாங்களோ, அதை விட இன்னொரு மடங்கு எச்சா சேர்த்து தான் அவங்களோட குழந்தைகள், மாணவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது திருமணமான மகனோ, மகளோ கூட அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க
நாங்க 3 ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. ஒரு எண்ணம், செயல் எப்படியெல்லாம் ஃபார்வர்ட் ஆயிட்டு வருதுன்னு. அப்ப இந்த பிடிக்காது, பிடிக்காதுன்னு அதிகமா பயன்படுத்துறவங்களோட எண்ணத்தை, செயலை முறைப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.